2026 தேர்தலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு என்ன? எதிர்காலத்திலே அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்ன என்பது குறித்து இங்கே காலையிலிருந்து தொடர்ந்து விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மதிய உணவை இன்றைக்கு சிறப்பாக நம்முடைய மாரி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு பின்பும் தனித்தனியாக மாவட்ட செயலாளர்கள், உயர்மட்ட குழுப்பினர்கள், மற்ற பொறுப்பாளர்கள் என்னை இந்த அறையில் சந்தித்து கருத்துக்கள் சொல்லலாம். இன்னைக்கு அண்ணா திமுகவா இருந்தாலும் ஏனைய கட்சிகள் திமுக எங்கும் இந்த மாதிரி பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டுறதில்லை. அண்ணா இருக்கும்போது பொதுக்குழுவை கூட்டி ஒரு பொதுக்குழு உறுப்பினர் அண்ணா மேலேயே குறை சொல்றார். பொதுச்செயலாளர் மேலேயே. பொதுச்செயலாளர் கூடிய அண்ணா என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த பொதுச்செயலாளர் நாற்காலிருந்து கீழே இந்த அன்பரசர் இடத்துல உட்காந்துக்கிறார். என்னங்கண்ணா, என் மேல குறை வந்துருச்சு, அந்த குறைக்கு நான் பதில் சொல்லி அந்த குறை இல்லைன்னு அந்த பொதுக்குழு உறுப்பினர் சொன்னா நான் திரும்ப போய் உட்காருவேன் அப்படின்னு அந்த பொதுக்குழு உறுப்பினர் குறையை கேட்டு அந்த குறைக்கு விளக்கம் சொல்லி அந்த பொதுக்குழு உறுப்பினர் குறை இல்லை அண்ணா, நான் சொன்னதான் தப்புன்னு சொன்னதுக்கு முன்னாடி உட்கார்ந்தார். அதனால திமுக என்ற அந்த நாற்றங்கால், ஜனநாயகத்துடைய நாற்றங்கால் இன்னைக்கு வரைக்கும் ஆலமரமாக வளர்ந்திருக்கின்ற அந்த அண்ணா வளர்த்த ஜனநாயக மாண்பு பண்பு. நம்ம அனைவரும் அமைச்சராகணும், சட்டமன்ற உறுப்பினராகணும், நாடாளுமன்ற உறுப்பினராகணும், மேயர் ஆகணுன்றதுக்காக இந்த கட்சிக்கு வரல. இங்க மாரி போன்றவர்கள், நம்ம செல்வராஜ் போன்றவர்கள், அமிர்ஜான் போன்றவர்கள்லாம் எம்ஜிஆருக்காக, அம்மாவுக்காக இந்த கட்சியில் அயராது உழைத்த அற்புதமான தொண்டர்கள். இவங்க பல பேருக்கு ஏணிப்படியா இருந்திருக்காங்க. இவங்களை ஏறி மிதிச்சுதான் பல பேர் அமைச்சர், எம்எல்ஏக்காக இருக்காங்க. ஆனா தொடர்ந்து இவங்க இந்த அம்மா எம்ஜிஆருடைய விசுவாசியா இருக்கிறாங்க. அது மாதிரி ஆல்பர்ட் போன்றவர்கள், மாரியப்பன் போன்றவர்கள், சசிகுமார், திராவிட குமரன், நம்முடைய மோகன்ராஜ், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தினா வந்திருக்கிறாரு, ஹரிசு, வேற தனிப்பட்ட முறையில் சொல்ல ரவி, மோகன்ராஜ், அனைவருமே அரசியல் பொது வாழ்க்கையில ஏதாவது மக்களுக்கு பணியாற்றின நோக்கத்தோட தான் அங்க வந்திருக்கீங்க. அதான் எனக்கு பெரிய பெருமை என்னன்னு கேட்டா, இன்னைக்கு கோர்ட் இல்லாம கூட்டம் சேர்க்க முடியல. எந்த கட்சியா இருந்தாலும் நான் பகிரங்கமா வெளிப்படையா சொல்றேன். இன்னைக்கு நம்ம கட்சியில நீங்க இவ்வளவு நிர்வாகிகள், உயர்மட்ட குழுக்கள் வந்திருக்கீங்கன்னா, இதெல்லாம் பெரிய காலத்துல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். ரொம்ப கலியுகமான காலம் சொல்லுவாங்க, அது மாதிரி மோசமான காலமா இருக்கு. ஒரு கூட்டத்தை சேர்க்கணும்னா எனக்கு எவ்வளவு தருவ, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பொண்டாட்டி கிடைக்குமா, வப்பாட்டி கிடைக்குமா, எனக்கு கோட்டர் கிடைக்குமா, ஏக்கர் கிடைக்குமா, இப்படி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கானே பார்க்குறோம். நாங்களாம் அண்ணாவின் எழுத்தை படித்து இயக்கத்துக்கு வந்தோம், பெரியாரின் சிந்தனைகளை படித்து இயக்கத்துக்கு வந்தோம், சமூக நீதி களத்துக்கு வந்தோம். நான்லாம் சொல்றேன், 30 முறை சிறை சென்றிருக்கேன். ஒரு நடுநிலையான வசதியான குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்த ஆளு தான். எங்க அப்பா தலைமை ஆசிரியர், ஒன்றும் வறுமைக்கெல்லாம் அரசியலுக்கு வரல, நல்ல குடும்பத்துல பிறந்து வந்தோம். ஆனா படிக்கின்ற காலத்திலே 30 முறை சிறை சென்றிருக்கிறேன். தேசிய பாதுகாப்பு சட்டம் தென்னிந்தியாவிலேயே முதலாக என் மீதுதான் 1986 பாயுது. பிரபாகரனை பார்க்காதவன் பிரபாகரனை பார்த்ததாக சொல்லி ஃப்ராடு விட்டு கோடான கூடிய சம்பாதிச்சிட்டேன். நாங்க பிரபாகரன் கூட உண்டும் உரையும் சொல்லுவாங்கல்ல, அவருடைய உண்டும் உரையுமா இருந்தாலும் அதை நாங்க வெளியே பேசி பணம் பண்ணல. என் கடமை, ஜனநாயக உரிமை, என்னுடைய ரத்தம் பிரபாகரனை ஆதரிப்பது, தனியிலத்தை ஆதரிப்பது. நூற்றுக்கணக்கான புலிகளோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். கொழும்பு புலியை கூட பார்த்துருக்க மாட்டான், கொழும்புக்கு போற புலியை கூட. ஆனா அவன் புலின்னு பேசி அவன் ஒரு கட்சியை நடத்திட்டான். எங்களை மாதிரிலாம் இருந்திருந்தா நாங்க அதை வெளியே சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டோம். அரசியல் களத்தில் நிற்பதற்காக, பிழைப்பதற்காக பிரபாகரனையோ புலியவோ நாங்க சொன்னதில்லை. என் கூட இருந்தவங்களாம் இருக்காங்க, இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு முனையில் இருக்கிறாங்க. 86 என் மீது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய பாதுகாப்பு சட்டம், பஞ்சாப் தீவிரவாதிகளுக்காக 1980 இந்திரா காந்தி அம்மையாரால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் முத என் மேல பாயுது. திமுக துணை பொதுச் செயலாளர் நாஞ்சில் மனோகரன் அவர் மதுரை மத்திய சிறையில் நேர்காணல் மனுவில் பார்க்கிறாரு. நான் திமுக
அன்னைக்கு வட்ட இளைஞரணி செயலாளர், மதுரை 22ஆம் வார்டு திமுக இளைஞரணி செயலாளர். இன்னைக்கு அந்த வட்டம் 10 வட்டமா இருக்கு. அன்னைக்கு அவ்வளவு பெரிய வார்டு அது, 22ஆம் வார்டு 86ல். அப்ப நாஞ்சிலார் என்னைய சிறையிலேருந்து பார்த்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குற தராசு பத்திரிகை மாதிரி ஜூனியர் விவரெல்லாம் இல்லை. அப்ப தராசு தான் பெரிய பத்திரிகை. சியாம் இருக்கார்ல, நேர்காணல பேசிட்டு இருக்காரு, அவர் தான் அந்த பத்திரிகை. அவர் அந்த பேட்டி என்கிட்ட இருக்குன்னு அந்த பேட்டி இருக்கு. இளம் முட்டுக்களை, இளம் சிறார்களை இந்த சட்டத்தின் மூலமாக முடக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற பேட்டியை நாஞ்சிலார் கொடுத்தார். நான் ஒரு வழக்கறிஞர், எத்தனையோ வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறேன். கொலை வழக்கு, பல அவதூறு வழக்குகள் பல பேர் மேல போட்டது. ஆனா நானே இன்னைக்கு வரைக்கும் பொது வாழ்க்கைக்கு பாடுபட்டு வழக்குக்கு நானும் குற்றவாளி சுமத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு தான் இருக்கேன். நேற்றைய கூட போயிட்டு தான் வந்திருக்கேன். கவர்னர் எடுத்து பேசுறதாக வழக்கு. குண்டா சட்டத்தில் என்னைய கைது பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு இது வரைக்கும் ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட ஆனதில்லை. காரணம், மனசாட்சிய விற்கணும், அட வைக்க கூடாது, வித்துறணும். நேர்மை, நியாயம், நீதி, தர்மம், அறம், ஒழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதெல்லாம் பொது வாழ்க்கையில் இருந்தா நல்ல கண்ணையா மாதிரி 101 வயசு இவருக்கு வாழ்ந்தார். பொது வாழ்க்கையில் சீரட்டை வச்சு அவரை சிறையில் மீசையெல்லாம் பொசுக்குனாங்க. அதனாலதான் கடைசி வரைக்கும் மீசை இல்லை, கவுன்சிலர் கூட ஆகலாம். நீங்க இடதுசாரி சிந்தனையாளர்கள், நாட்டு நலனுக்கு பாடுபடக்கூடியவர்கள், மொழியை சிந்திப்பவர்கள், இனத்தை சிந்திப்பவர்கள், மக்களை சிந்திப்பவர்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது. அதனால நான் வரணும்னு நினைக்கவே இல்லை. வரணும்னா அரசியல் கட்சிக்கு வர்றான், வேட்டியை கட்டுறான், கட் அவுட்டை வைக்கிறான், மாலையை போடுறான், சின்ன வீட்டு பெரிய தலைவருடைய சின்ன வீட்டை போய் பார்க்குறான், பெரிய வீட்டை பார்க்குறான், நடு வீட்டை பார்க்குறான், மந்திரியா வந்துடுறான். நடக்குதா இல்லையா? சிரிக்கிறதுக்காக சொல்லல. ஏன் தலைவர் வர முடியல? நம்ம வரவே முடியாது. மக்கள் மாறினாதான் நம்ம வர முடியும். நான் மக்களுக்காக இருக்கேன். இப்ப என்ன 2000 ரூபா தரேன்றான். யாரு? விஜய். அவன் ஒரு படத்துக்கு 350 கோடி ரூபா வாங்குறான் ராஸ்கல். உன் படத்தை உன் காசு நீ கொடுக்குற? மக்கள் பணத்தை, எங்க பணத்தை நீ ஏடா 2500 கொடுக்கறது? கேட்கணும்ல. அந்த அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படணும்ல. தாலிக்கு தங்கம் தர்றான், தாலிக்கு தங்க எடுத்து கூட கல்யாணம் முடிக்க முடியாம நிலைமையில இருக்கிறோம்னா வேதனையாட இருக்க இல்லையா? நீ தாலி கொடுத்து அதை கல்யாணம் முடிக்க நிலைமையில நாங்க தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் தமிழ் சமூகம் அப்படின்ற ஆதங்கம், கோபம் வரணுமா இல்லையா? மான உணர்ச்சி இருக்கணும். பெரியார் சொன்னார், மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார். இந்த சமூகத்தை மானமும் அறிவில்லாத சமூகம் மாத்திட்டு இருக்கிறானே. இன்னைக்கு அரசியல் கலாச்சாரம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனடாண்டா சைமன் ஒருத்தர் இருக்கேன், சீமா, அவன் விஜயலட்சுமின்னு ஒரு பெண்ணை சீரழிச்சான்னு சொல்லி வழக்கு நடக்குது. பேட்டி கொடுக்குறான் பத்திரிகையாளர்கிட்ட, பக்கத்துல மனைவின்னு சொல்றான். என் மனைவிக்கு என்ன கோபம் தெரியுமா? இத்தனை மூஞ்சி இருக்கும்போது இந்த மூஞ்சியவா போய் நீ பார்த்த அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதை அங்கீகரிக்குது அவன் மனைவி. அது மாதிரி இன்னைக்கு விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விவகாரத்துக்கு கேட்டு அவனுக்கு 2 குழந்தைகள் பெற்ற சங்கீதா நீதிமன்றத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்றாங்க? அந்த அணில் குஞ்சுகள் தற்கொலை எப்படியால வளர்க்குறாங்க பாருங்க. கட்டின மனைவியை தரக்குறா வலைதளத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறான், அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரு தலைவி. தலைவனா? அது மாதிரி அதிமுகன்ற கட்சி சாதாரண சாமானியமான ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுக தேர்தலில் போட்டியிடாத காலங்களில் சமூக சீர்திருத்த நாடகங்களில் நடித்து அண்ணாவால் தங்க தம்பி என்று, தங்க கம்பி என்று அழைக்கப்பட்டவர், வாரி வாரி கொடுத்த வள்ளல் புரட்சி தலைவர். அவர் உருவாக்கின இந்த சாதாரண சாமானிய மக்களுக்கான உருவான கட்சியை பாஜக என்கின்ற நச்சு பாம்பு அழிச்சிருவோம், இந்த கட்சியை சோழியை முடிச்சிருவோம். இந்த கட்சியை சோழியை முடிக்கிறோம், சோழி முடிஞ்சு போயிடும். வரலாறு அதான் நிரூபிச்சிருக்கு.
சோழியை முடிச்சிருவதற்காக இந்த கட்சி இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கான், ரெட்டாலையை அழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, மாவட்ட செயலாளர்கள் காலையிலிருந்து பேசுறீங்க, உயர்மட்ட குழு உறுப்பினர் பேசுறீங்க. 2019 நம்ம திமுகவை ஆதரிக்கிறோம், எந்த சமரசமின்றி ஆதரிக்கிறோம், கொள்கை பூர்வமாக திமுகவை ஆதரிக்கிறோம், லட்சிய ரீதியாக திமுகவை ஆதரிக்கிறோம். கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் இடிப்பேன் என்று சொல்லுகிறான் கலைவாணர் அருகில் சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் சீமான். கலைஞரால் உயர்ந்தவர்கள் எத்தனை பேர், கலைஞரால் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர், கலைஞர் பேரை சொல்லி இன்னும் வாழ்கின்றவர் எத்தனை பேர். ஆனால் கலைஞரின் எழுத்தை படித்து அரசியல் களத்துக்கு கொள்கை ரீதியாக வளர்ந்திருக்கிறேன் பசும்பொன் பாண்டியன். அந்த நன்றி உணர்ச்சிக்காக நேருக்கு நேராக சீமானை உன் மண்டையை உடைப்பேன் என்று கேட்டேன். எம்எல்ஏ பதவி கொடுப்பான்னு நான் கேட்கல. என் உணர்வு 13 வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணை நீ நாடி வந்த கோலை நாடு இதுவரை என்ன போர்ப்பறி பாடிய தலைவர் கலைஞருக்கு நினைவு சின்னம் வைக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு இந்த வந்தேரி சீமான் யார்? இந்த உணர்வு எனக்கு இருக்கு. கேட்டேன். அண்மையில புரட்சி புயல் வைகோ அவர்களை மல்லை சத்யா போன்றவர்கள் தவறான குற்றச்சாட்டு சொல்லிய பொழுது, வைகோ மீது தவறான குற்றச்சாட்டு சொல்லுவதற்கு லாயக்கற்றவர் மத்திய மல்லை சத்யா, வைகோ பொது வாழ்க்கையில் உண்மையானவர் என்று குரல் கொடுத்தேன். அனைத்து சமூக மக்களுடைய உரிமை குரலுக்காக போராடி கொண்டிருக்கிறேன். எழுச்சி தமிழர் திருமாக்கொண்டு என்று சொன்னால் சிங்கம் வரும், சிறுத்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் என்று போராடுகிறோம். காரணம், அவருடைய உண்மையான சமூக நலன் சமூக நீதிக்காக திருமா போராடுகிறார். அனைத்து சமூக மக்கள் திருப்புறம் விவகாரமா நம்ம கட்சி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறோம். நாங்க எல்லா மாவட்டத்திலும் தனிச்சு ஜெயிப்போம் யாரும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் சொல்ல முடியாது. தொகுதிக்கு 1000 பேரும் இருக்கிறோம். நம்ம உண்மையானவன் இருக்கோம், நியாயமானவருக்கு. அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க உண்மையானவன், கொள்கைவாதி, லட்சியவாதி, லட்சிய சிங்கங்கள் தான் அங்க இருக்கான். யாரும் விலை போகாத ஆளுங்க, எது எதிர்பார்த்து இல்லை. சிறுத்தைகள் சிங்கங்கள் தான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தில் இருக்கான். அப்போ அவங்களுக்கு கோபம் வருது. மதிக்க மாட்டேன்றாங்க திமுக. திமுகல மாவட்ட செயலாளர் மதிக்கல. நாங்க கலைஞர் வளர்த்து திமுகவை பார்த்தாலும் அண்ணா வளர்த்த திமுகவை படிச்சு தெரிஞ்சாளுங்க. தளபதி ஸ்டாலின் இன்றைக்கு திமுகவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறாரு. ஆனா நாம் இன்றைக்கு திமுகவை பார்க்கின்ற விஷயத்தை 2026 தேர்தலில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறைகள் இருக்கா, இருக்கு, அது வேற. ஆனா நாம் வீழ்த்த வேண்டியது திமுகவோடு சேர்ந்து, தளபதி ஸ்டாலினோடு சேர்ந்து வீழ்த்த வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டை நாசகமாக்க துடிக்கிற, கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் மக்களை பிளவுபடுத்த துடிக்கிற பாஜகவை வீழ்த்துவதற்கு திமுக என்ற ஆயுதத்தை எடுப்பதுதான் நமக்கு சரியான சிறந்த வழின்னு நம்ம முடிவெடுக்கணும். அதனாலதான் 1000 கோடி திமுக மேல இருக்கு. யாரையும் மதிப்பதில்லை தெரியும், வேதனைப்பட வேணாம். நான் என்ன சொல்றேன், உங்களை அந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மதிச்சா நீங்க போங்க, இல்லையா உதயசூரனுக்கு வாக்களிப்போம், பாஜகவை வீழ்த்துவதற்கான உறுதி எடுப்போம். அதுக்காக சுயமரியாதை யார் இழந்து அலைய வேணாம், தன்மானத்தை யார் விட்டு அலைய வேணாம். உங்க கோடி பெரிதா, கொள்கை பெரிதா? கொள்கை பெரிது என்ற லட்சியத்தோடு இருப்பான். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் கொள்கையில் எவரெஸ்ட் மாதிரி உயர்ந்த இயக்கம். பெரியார் அண்ணா கொள்கையை சமரசமின்றி போராடுகின்ற இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால் பசும்பொன் பாண்டியன் தலைமையிலான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தை தரணிக்கு நிரூபிச்சு காட்டுவோம். அதற்காக அயராது உழைப்போம், அந்த உறுதி எடுத்துக்கிறோம். நல்ல கூட்டணியில் அவங்க சாதி பெற சொல்றவங்களுக்கு பயந்துகிட்டு சீட்டு கொடுப்பாங்க, மத கட்சி நடத்துறவங்களுக்கு கொடுப்பாங்க. மதிக்கலாம், நம்மளை மதிக்கல் நினைக்க வேணாம். நம்ம மதிக்கிறது பெரியார் அண்ணா. இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் சமரசமின்றி போராடுகிறார் பாஜகவை எதிர்த்து. ஆகவே ஆதரிக்கிறார், திமுக ஆதரிக்கிறார். கீழே இருக்கிறவங்க பத்தி கவலைப்பட வேணாம்.
அவசியம் இல்லை. அங்கேயும் மணல் கொள்ளக்காரர் இருக்கானா இருக்கான், அங்கேயும் குவாரி கொள்ளக்காரர் இருக்கானா இருக்கான், இயற்கை வளத்தை சுரண்டு இருக்கானா இருக்கான். தேர்தல் முடியட்டும் பார்ப்போம். 5 ஆண்டு காலத்துக்கு மேல திமுகவை நம்ம மாதிரி ஆதரிச்ச கட்சி இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற யாரும் நம்ம மாதிரி ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு பேசியிருக்கோம், இன்னும் பேசுவோம். திமுகவுக்கு ஒரு ஆபத்து என்றால் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கொள்கை ரீதியாக துணை நிற்கும், அதுல மாற்றம் இல்லை. அதனால இந்த சின்ன சின்ன சபலங்களை அவங்க மதிக்கல. முதலாளிகள் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளு அதிபர்கள் தான் அங்க மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. எல்லா கட்சியும் ஆகி போச்சு. நம்ம மாதிரி உங்களை மாதிரி சாதாரண சாமானியமானவர்கள், நான் அண்ணா மாதிரி கட்சி இப்ப நடத்திட்டு இருக்கேன். சாதாரணமானவர்களுக்காக, நம்மளாம் சாமானியமானவர்கள். சாமானியமானவர்கள் தான் உருவாக்கின கட்சி தான் திமுக இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. அதனால இந்த சாமானியர் உருவாக்கி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்கால வரலாற்றில் வெற்றி சரித்திரம் படைக்கும். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அண்ணா திமுகவை அழிச்சிடலாம் அப்படின்னு யார் கணக்கு போட்டாலும் அது நடக்காது. ஓபிஎஸ் போயிட்டாரோ போகட்டும், சின்னமா கட்சி ஆரம்பிக்கட்டும், எடப்பாடி கொத்தடி மேல இருக்கட்டும். 1.5 கோடி அண்ணா திமுக தொண்டை அமைதியா இருக்கான். புரட்சி வெடிக்கும் அண்ணா திமுக. எப்ப ரெட்டலைய அவ்வளவு ஈஸி யாரும் காலி பண்ணிட முடியாது. அண்ணா திமுகவை யாரும் அழிக்க முடியாது. அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா திமுகவை மாறுகின்ற காலம் ஒருவரை நம்முடைய பயணம் தொடரும். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்குன்னு கேட்டா திமுக மாதிரி வலுவான திராவிட இயக்கமா இருப்போம். பாஜகவை திமுகவோட வேகமா இருக்கக்கூடிய அண்ணா திமுக இருப்போம். அதை உருவாக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. பொருளாதார சக்தி இல்லை, வைட்டமின் பா இல்லை, ஏன்னா நம்ம கொள்ளையடிக்கல. நம்ம உழைப்பு நம்ம உயர்வை தரும். அதனால எந்த சமரசமின்றி பொறுத்து கொண்டு பொறுமையோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவோம், திமுகவை ஆதரிப்போம் என்ற முடிவை ஏகமனதாக எடுப்போம் என்று இந்த கூட்டத்தில் கேட்டு நீங்க அனைவரும் பொறுத்து கொண்டு பணியாற்றுங்கள். வெற்றி நம்மை தேடி வரும். வணக்கம்.